வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோம்னா ஒரு ஹெல்த்தியான சிம்பிளான ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 100 கிராம் துவரம் பருப்பை நல்லா மஞ்சத்தூள் போட்டு 2 விசில் விட்டு எடுத்திருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 5 பூண்டு, 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க 4 வரமிளகாயும் சேர்த்துக்குவோம். வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். அதோட நம்ம எடுத்து வச்சிருக்க 5 பூண்டையும் நல்லா தட்டி சேர்த்துக்குவோம். அரைச்சி சேர்க்க வேணாம், பருப்புங்கிறதுனால கேஸ்ட்ரிக்கு, அதனால் நம்ம பூண்டு கண்டிப்பாக சேர்த்துக்கணும். வேக வச்சிருக்க பருப்பையும் இதோடு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். கண்டிப்பாக சீரகம், பூண்டு கண்டிப்பாக இந்த பருப்பு கடையிலுக்கு போடணும். நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். ஏன்னா பருப்பை அடுப்பை விட்டு இறக்கவும் கொஞ்சம் கெட்டியாயிரும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இந்த பருப்பு ரசம் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருவோம். பருப்பு கடையல் ரெடி ஆயிடுச்சு. இறக்கிடலாம். நம்ம 2 விசில் வச்சதுனால மத்து வச்சு கடையில் நல்லா வெந்து தான் இருந்தது பருப்பு. சூப்பரான பருப்பு கடையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ரசத்தோடு சேர்த்து பரிமாறுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.